நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஜென்சி ட்ரேடர்ஸ் முதல் முயற்சி, முதல் வீடியோ. உங்களோட ஆதரவுகளை கமெண்ட்ஸ் மூலம் தெரிவிங்கள். நம்ம தொடர்ந்து இதை ஒரு ட்ரேடிங் சேனலாக அறிமுகப்படுத்தியிருக்கோம். இதை தினசரி வர்த்தகத்தில் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு இந்த சேனல் ஒரு உதவியாக இருக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. தொடர்ந்து வாங்க சேனலை பார்க்கலாம். இப்போது வார கேண்டில் பார்த்தோம்னா எல்லாமே ஒரு 4 வாரம் தொடர்ந்து டோஜி கேண்டிலாகவே இருக்குது. ஆனால் ஒவ்வொரு வாரமும் ஒரு ஏற்றம் இருக்கும். அது நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஜூன் 15 ஒரு டோஜி கேண்டில், அடுத்த கேண்டில் அதை விட கொஞ்சம் பெரிய கேண்டில், அதுக்கும் அடுத்த வாரம் அதை விட பெரிய கேண்டில், அதுக்கும் அடுத்த வாரம் அதை விட பெரிய கேண்டில். கடந்த வாரம் பார்த்திங்கன்னா நிஃப்டி ஒரு புல்லிஷ் க்ரீன் கேண்டில், நல்ல க்ரீன் கேண்டில், நல்ல பெருசாக இருக்குது. இந்த கேண்டில் போட்டதுக்கு ஒரு அடுத்தது மார்க்கெட்டு கொஞ்சம் மேலே போகுங்கிறத நமக்கு குறிக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். வாங்க தினசரி வர்த்தகத்துக்கு இந்த புல்லிஷ் கேண்டில் எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். இப்போது வீக்லியில் இருக்கோம். இப்போ டேவுக்கு போய்க்குவோம். டே கேண்டிலில் போனோம்னா டே கேண்டில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு தெரியுதுங்களா, ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணுது. இப்போ பார்த்திங்கன்னா 11 கேண்டில்லேருந்து இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5 ஒரு 5 டைம் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து தொட்டுட்டு மேலே போயிருக்கான். இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கல. இதுவே நமக்கு ஒரு புல்லிஷ் ட்ரெண்டுன்னு காமிக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு ட்ரையாங்கிள் ஸ்டெப்பை நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு. இங்கே பாருங்கள், இங்கேருந்து போட்டிங்கன்னா ஒரு சப்போர்ட் லைன் போட்டிங்கன்னா இது ஒரு ட்ரையாங்கிள்ஸ் ஷேப். இந்த ட்ரையாங்கிளை மார்க்கெட் உடைச்சா சமீபத்தில் வந்த ஹை 24,530 போகலாம். அதையும் உடைச்சா மார்க்கெட்டோட உச்சபட்ச ஹைன்னு சொல்கிற 24,600ஐயும் மார்க்கெட்டு தொடலாம். இது இந்த வாரத்தில் நடக்குமா அப்படின்னு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக இந்த மாத இறுதிக்குள்ளே இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மார்க்கெட்டு போகும். இதை எப்படி நம்ம தின வர்த்தகத்தில் பண்ணலான்னு நம்ம பார்ப்போம். இப்போது வாங்க டே கேண்டில்லேருந்து நம்ம 5 மினிட்ஸ் சார்ஜுக்கு போயிடுவோம். ஃபைவ் மினிட்ஸ் சார்ட்டில் நம்ம தின வர்த்தகம் பண்ணுறதுக்கு நம்ம மார்க்கெட் இப்போது 24,343 செட்டில் ஆகிருக்கு. இப்போ இதோட அட் த மணின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 24,300 இல்லைங்களா? இதுதான் இந்த மார்க்கெட்டு. ஒரு நிமிஷம். 24,300ங்கிறது இந்த அட் த மணி. இங்கேருந்து மார்க்கெட்டு மேலே ஃபர்தராக மூவ் ஆச்சுன்னா இது எது வரைக்கும் போகும்னு ஒரு எதிர்பார்ப்புனா 24,477 இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். நமக்கு 24,477ங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இது வரைக்கும் மார்க்கெட் போகும். கேட்கலாம், இவ்வளோ பெரிய தூரத்தில் போகுமா? இது ஒன்றும் பெரிய தூரம் இல்லை. மார்க்கெட் பார்த்திங்கன்னா நல்ல புல்லிஷாக இருக்கிற நேரத்தில் இது ஒரு 176 பாயிண்ட் தான். மார்க்கெட்டு 177 பாயிண்ட். இது மார்க்கெட்டு அன்னைய டேவை, அதாவது மண்டே டேவை ரீச் பண்ணலாம். அல்லது சப்போர்ட்டுன்னு பார்த்தோம்னா நமக்கு 24,177ங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கலாம். இது அன்னையோட டேவோடைய க்ளோஸுக்கு கூட வரலாம், இல்லை தொட்டுட்டு திரும்ப மேலே போகலாம். நம்ம இதிலேருந்து நம்ம மார்க்கெட்டை எடுத்துக்க வேண்டியதான். உங்களுக்கு நாளைக்கு, அதாவது மண்டே அன்னைக்கு முதல் முறையாகவும் நம்ம லைவில் வரலான் இருக்கோம், லைவ் போடலான் இருக்கோம். உங்களுக்கு திங்கட்கிழமை காலையிலேருந்து லைவ் ஸ்டார்ட் ஆகிடும். நான் லைவில் வரேன். நம்ம அங்கே எல்லாருமே சேர்ந்து பயணிக்கலாம். தொடர்ந்து இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. முதல் முறையாக உங்களிடம் இந்த சேனலை கொடுக்குறேன். நீங்கள் இதை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.